இது எங்களோட ஃபர்ஸ்ட் கேலண்டைன்ஸ் டே அவுட்டிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மெயின் ஈவெண்ட் அப்படின்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியாவுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே நிறைய கேம்ஸ் இருக்கும். ஆனால் எங்களோட பிளான் இன்னைக்கு பவுலிங் விளையாடுறது மட்டும் தான். அதனால அதுக்கு மட்டும் பாஸ் எடுத்துட்டு அதுக்கான ஷூவும் தந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் 9 பேராக வந்திருந்தோம். 2 லேன் புக் பண்ணிக்கிட்டோம் டீமாக பிரித்து விளையாண்டுக்கலான்னு. ரெண்டுத்துக்குமே சேர்த்து $150 பே பண்ணியிருந்தோம். 1 hour டைம் லிமிட் கொடுத்துருந்தாங்க. ஒரு டர்னில் நமக்கு 2 பால். ஃபஸ்ட்டு பால்லே ஸ்ட்ரைக் அடித்தோம் அப்படின்னா நமக்கு டபுள் த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எல்லாருமே அதை டார்கெட்டாக வச்சு தான் விளையாண்டோம். ஆனால் மலருக்கு தான் அந்த லக் கிடைச்சது. அவங்களுக்கு தான் டபுள் த பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஆனால் ஸ்கோர் போர்டில் நான் தான் ஃபஸ்ட்டு. ஸ்டார்ட் பண்ணும்போது 3 தான் வாங்கியிருந்தேன். ஆனால் எண்டிங்கில் 95 வாங்கி ஜெயிச்சிட்டேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கான அப்ரிஷியேஷனை நாங்களே பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டின்னருக்கு ஆகாஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். எப்பவும் போல் பயங்கர கூட்டம். டேபிள் புக் பண்ணாலும் நமக்கு வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. பக்கத்துலேயே இந்தியன் கிராசரி ஸ்டோர் ஒன்று இருந்தது. அதனால அந்த டைமே வேஸ்ட் பண்ணாமல் பொறுப்பான குடும்ப தலைவிகளாக கிராசரி ஷாப்பிங்கில் இறங்கிட்டோம் எல்லாருமே. எப்படியும் ஒரு 30 மினிட்ஸாவது வெயிட் பண்ணியிருப்போம் உள்ளார போகிறதுக்கு. எல்லாருமே பயங்கர பசியோடு தான் இருந்தோம். எப்போவுமே கூட்டம் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. இது வேலண்டைன்ஸ் வீக்குன்றதுனால ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. வந்த உடனே மேங்கோ லஸ்ஸி ஆர்டர் பண்ணியாச்சு. மித்த இடத்தெல்லாம் விட இங்கே மேங்கோ லஸ்ஸி சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த ஐட்டம் சிக்கன் லாலிபப், வெஜ் ஸ்ப்ரிங் ரோல், இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸான மட்டன் சாப்ஸ், மிக்சட் பார்பிக்யூ பிளாட்டர். நான் ஆர்டர் பண்ணிவிட்டு 2 கிரேவிஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். சிக்கனில் 1, ப்ரானில் 1. கூட ஒரு சிக்கன் பிரியாணியோட நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஓவர். வெஜிடேரியனில் நான், பன்னீர் கிரேவி, பன்னீர் கிரில்லு, காலிஃப்ளவர் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்போவும் மாதிரி இந்த மட்டன் சாப்ஸ் இன்றைக்குமே வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே டெசர்ட்டுக்கு இன்னொரு கடைக்கு போயிட்டோம், குவாலிட்டி வாட்ஸு. அங்கே எல்லாருமே குல்ஃபி வாங்கி சாப்பிட்டு பார்சலும் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு.